ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்தது. அந்த மரத்தில் துளிர் என்று ஒரு குட்டி இலை இருந்தது. துளிர் பார்ப்பதற்கு நல்ல பச்சை நிறத்தில் பளபளப்பாக இருக்கும். ஒரு நாள் காலை அந்த பெரிய மரத்திற்கு மிகவும் பசி எடுத்தது. எனக்கு யாராவது உணவு தாங்களே என்று மரம் கேட்டது. உடனே துளிர், கவலைப்படாதே மரமே, நான் உனக்கு சுவையான உணவு சமைத்து தருகிறேன். என் உடம்பில் பச்சையம் குளோரோபில் என்னும் மந்திர சக்தி இருக்கிறது. அதை வைத்து நான் சமைப்பேன் என்றது. துளிர் தனது சமையலை தொடங்கியது. தண்ணீர், வாட்டர். முதலில் துளிர் கீழே பார்த்தது. பூமியின் அடியில் இருந்த வேர்கள், ரூட்ஸ், மண்ணிலிருந்து தண்ணீரை உறிஞ்சி மரத்தின் தண்டு வழியாக துளிருக்கு அனுப்பின. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து துளிர் தனக்கு தேவையான காற்றை அழைக்க காற்றில் இருந்த கார்பன் டை ஆக்சைடு துளிரின் உடலில் உள்ள சிறிய துளைகள் வழியாக உள்ளே நுழைந்தது. சூரிய ஒளி, சன்லைட். இப்போது அடுப்பு பற்ற வைக்க வேண்டுமே. அப்போது வானத்தில் சூரியன், சன் உதித்தது. சூரியன் தனது வெப்பமான கதிர்களை வீச துளிர் தனது பட்சயம் மூலம் அந்த சூரிய ஒளியை பிடித்துக் கொண்டது. சமையல் முடிந்தது. சூரிய ஒளியின் உதவியால் தண்ணீரையும் காற்றையும் சேர்த்து துளிர் சமைத்தது. சிறிது நேரத்தில் குளுக்கோஸ் என்ற இனிப்பான உணவு தயாரானது. இந்த சமையல் நடக்கும் போது துளிரின் உடலில் இருந்து ஒரு நல்ல காற்று வெளியே வந்தது. அதுதான் ஆக்சிஜன். அந்த தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் அந்த சுத்தமான காற்றை சுவாசித்து மகிழ்ந்தார்கள். துளிர் சமைத்த உணவை சாப்பிட்டு மரம் தெம்பானது. உலகம் சுவாசிக்க துளிர் நல்ல காற்றையும் கொடுத்தது.